தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஜானதம் சாந்திரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரமாமுதானம் கலிய தெய்வம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு மாட்டிண்டு முழிச்சுட்டு இருக்காண்டா, மாட்டிண்டு முழிச்சுட்டு இருக்காண்டா. இது மகேந்திரவாடி உமாசங்கர் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூவில் நான் கேட்டது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேள்விப்படாத நிறைய சம்பவங்கள் இதில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்ட பிறகு தெரியும். ஆனாலும் நிறைய பேர் பார்க்குறதில்ல அப்படிங்கிறது பெரியவா ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல. பெரியவா தான் பார்த்துக்கணும். அதை இந்த மகேந்திரமங்கலம் அப்படிங்கிறது, மகேந்திரவாடி அப்படிங்கிறது நெமிலி அப்படிங்கிற இடத்துலேருந்து 8 கிலோமீட்டரில் அது இருக்குது அப்படிங்கிற. இந்த மகேந்திரவாடி உமாசங்கர் அப்படிங்கிறவர் மகாபெரியவருடைய பக்தர், அத்தியந்த பக்தர். ஒரு தடவை மகாபெரியவாளை அவர் தரிசனம் பண்ணோன்னு கிளம்பி போனார். கார்வேட் நகர் அப்படிங்கிற இடத்துல மகாபெரியவா முகாமில் இருந்தார். உள்ளே நுழைஞ்சார். பெரியவா அங்கே உள்ளே எங்கே இருக்கா என்ன ஒன்று விஷயம் தெரியாது. ஓரளவுக்கு நிசப்தமாக இருக்குது. யாரும் இல்லாதனால பெரியவா இருக்காளா இல்லையோன்னு அவருக்கு டவுட்டு. எப்போ பெரியவா இப்போ போனால் உடனே தரிசனம் ஆகிடுமா ஆகாதா எதுவுமே தெரியாது அவருக்கு. அவர் உள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. போகிற வழியிலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் அந்த கிரவுண்டு லெவல்லையே இருக்குது. உள்ள ஆழமாலாம் தெரியல, கிரவுண்ட் லெவல்லையே. ஆனால் குளம்னு தெரிகிறது. அதனால் போகிறதான் இங்கேருந்தோ பஸ்ஸில் இறங்கி போகிறோம், கொஞ்சமாவது சுத்தம் பண்ணிட்டு போகலாமே, கையை காலை அலமின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அந்த காலை அலம்புறதுக்காக ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் ஒன்றும் போயிடல. ஜஸ்ட்டு காலை அந்த கிணத்துல அந்த தண்ணி இருக்க இடத்துல எவ்வளோ ஆழம்லாம் தெரியாது அதில் வச்சார். அது தெரியுறது, அதில் ஒரு சிமெண்ட் இது தெரியுறது, ஒரே மாதிரி தெரியுறது, ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு நினச்சிட்டு காலை எடுத்து அது மேலே அப்படி வச்சார். வச்ச உடனே அடுத்த செகண்ட் ஒரு உள்ளே இழுத்து அப்படி ஒரு ஒரு ரவுண்ட் அடித்து உடம்பு திருப்பி எடுத்து இந்த பக்கம் வெளில போட்டது. அது உள்ளே விழுந்திருந்தாருன்னா இவருக்கு நீச்சல் தெரியாதான் சொல்கிறார். இவருக்கு நீச்சல் தெரியாதான் உமாசங்கருக்கு. அதோடு அவர் உயிர் போயிருக்கும். ஏன்னா அது முழுக்க அது எவ்வளோ பெரிய ஆழத்தில் அந்த கிணறு இருக்குது. அப்போ அது உள்ளே விழுந்து போயிருப்பார் அவர். ஆனால் அவருக்கு உள்ளே கால் வைக்கும்போது வழிக்கினவர் அது என்ன ஃபோர்ஸ் அவருக்கு கிடைச்சதோ தெரியாது. அப்படியே போய் அப்படி சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து 360 டிகிரிஸ் ரவுண்ட் அடித்து திருப்பி கரையிலே விழுந்துட்டார். ஏதோ கொஞ்சம் அது கூட அவ்வளோவா அந்த இடம் தண்ணி இல்லையோன்னு தெரில, அவ்வளோவா அழுக்கு கூட ஆகலை. வேஷ்டி ஷர்ட்டை அது கூட அவ்வளோவா ரொம்ப அழுக்காகலைன்றார். தொடச்சின்னோடனே போயிடுத்து அந்த தண்ணி வச்சு அப்படியே கையில் அப்படியே எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டார் போல இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் பெரியவா தான் கூடயே இருக்காளே, பெரியவாளை நினச்சிட்டே தானே உள்ளே வந்திருக்கார். பெரியவாளை பார்க்க முடியுமா, பெரியவா தரிசனம் கிடைக்குமா, பெரியவாளை பற்றி ஸ்லோகம் சொல்லிகிட்டே வர வேண்டாம். பெரியவாளை பார்க்க முடியுமா, பெரியவா தரிசனம் கிடைக்குமா, பெரியவா இருப்பாளா, இப்படி யோசனை இருந்தாலே அது ஒரு ஸ்லோகமாகிடுறது அப்படிங்கிறது நான் நினைக்கிறது. அதுவே பெரியவாளை நம்ம மேலே இருக்க பக்தியை காமிக்கிற மாதிரி பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு அது தெரியறது. அதனால் இவர் தப்பிச்சிட்டார். ஆனால் இவர் நினச்சிருந்தார் அந்த 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 இன்சிடெண்ட்டை அவர் தப்பிச்சிட்டோடனே அவர் அதை மறந்துட்டார். அடுத்த செகண்ட்லேயே அது அப்படியே மறைஞ்சு போயிடுது, அவருக்கு மறந்தே போயிடுது. உள்ளே போனார். உள்ளே போனவுடனே ரொம்ப 2-3 பேர் தான் இருந்தார், ரொம்ப கிடையாது. பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா இவர் பிரசாதத்தை வாங்கிட்டார். இந்த பக்கம் வந்தார், பிரசாதம் வாங்கிட்டார். வந்த பிறகு கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்திருக்கார் போல இருக்காங்க. அதனால் அங்கே பாலுமாமா இருந்திருக்கார். பாலுமாமா கிட்ட ஸ்ரீகண்டன் மாமா கிட்ட இவர் பார்க்குற போது பின்னாடி ஒரு நாள், அது அன்றைக்கி கிடையாது, வேறு ஒரு நாள் தரிசனம் பண்ண பெரியவாளை எங்கே போனாரோ தெரியாது. இதே இடமா இல்லை காஞ்சிபுரமா அதை பற்றி சொல்லலை. தரிசனம் பண்ண போகும்போது ஸ்ரீகண்டன் மாமாவை மாத்திரம் பார்த்துருக்கார். பார்த்துருந்த போது
அப்போது இவர் வந்து தனக்கு அந்த கார்வேட் நகர் பற்றி பேச்சு வந்திருக்கு. கார்வேட் நகரில் நான் தரிசனம் பண்ண வந்தபோது எனக்கு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அந்த இவர் வந்து மகேந்திரவாடி உமாசங்கர் வந்து ஸ்ரீகண்டன் மாமா கிட்ட சொல்லியிருக்கார். ஸ்ரீகண்டன் மாமா வந்து உடனே சொன்னாராம், ஓ அதுவா, ஆமாம் நீங்கள் வந்தது எனக்கு தெரியும், நீங்கள் வர்றதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, அந்த 5 நிமிஷத்தில் தான் அவர் அங்கே விழுந்திருக்கார் அந்த கிணத்துல. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருக்கும். பெரியவா வந்து யாரோ 2-3 பேர் முன்னாடி இருந்தால் அவளுக்கு பேசிட்டு பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தபோது சம்பந்தம் இல்லாமல் பெரியவா வந்து என்ன பண்ணா, மாட்டின்ட்டு முடிச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டாலாம் பெரியவா. ஓன்னு மாட்டின்ட்டு முடிச்சுட்டு இருக்காண்டா ஆன்னு சிரிச்சாலாம். யாருக்குமே புரியல. எதிர்க்க இருக்க வாழ்க்கெல்லாம் ஏதோ பைத்தியம் பிடிச்சி ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பரமேஸ்வரனே தன்னை பைத்தியம் தானே சொல்லிக்கிறார், தான் ஒரு பைத்தியம்னு சொல்லிக்கிறார். அந்த பைத்தியம் நம்மளுக்கு வராது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்ம நினச்சிருப்போம் பைத்தியம்னு. அவர் எப்போவுமே பக்தர் மேலே பைத்தியமாக இருக்கார். அதுதான் தெரிகிறது பார்த்தா. அந்த பக்தருக்கு அந்த மாதிரி ஒரு இது நடந்துடுத்து, அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் முடிவு பண்ணதுனால மாட்டின்ட்டு முடிச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஓன்னு சிரிச்சிருக்கார். இவர் எப்போ அந்த மாதிரி சொன்னாரோ சொன்னார், அவர் 5 நிமிஷம் இருக்கும்டா நீ வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி பெரியவா ஓன்னு சிரிச்சுட்டு சொன்னார். நானும் அங்கே இருந்தேன், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை அப்படின்னு. இந்த விஷயத்தை எப்போ சொல்கிறாருன்னா, பின்னாடி ஒரு நாள் ஸ்ரீகண்டன் மாமாவை இவர் பார்த்தபோது எதேச்சியாக பேச்சு வந்திருக்கு இந்த கார்வேட் நகர் கேம்பை பற்றி. ஆமாம்மா, நான் கார்வேட் நகர் வந்தபோது எனக்கு கூட இப்படி ஆயிடுத்து நான் அப்படின்னு இவர் சொல்லிருக்கார் மகேந்திரவாடி உமாசங்கர். அப்போது ஸ்ரீகண்டன் மாமா சொன்னாராம், ஓஹோ அப்படி ஆச்சா, நீ எத்தனை மணிக்கு எப்போ வந்த, நீ உள்ளே வரும்போது வெளியில் எப்போ அந்த கணத்தில் நீ உன்னை வாடி விட்டுது அதுக்கப்புறம் நான் அப்போ 5 நிமிஷத்தில் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றான். 5 நிமிஷம் முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடி தான் பெரியவா அந்த மாதிரி சிரிச்சுட்டே உறக்க கத்தி சொன்னார், மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்காண்டான்னு, உன்னை தான் பெரியவா தான் காப்பாற்றிருக்காருன்னு சொன்னாராம். இதை விட பரமேஸ்வரன் நம்ம கூடயே இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமே. ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.